ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளை சரணம். நமஸ்காரம். 26ஆம் பாசுரத்தின் ஆச்சாரிய அனுபவத்தை இன்றைக்கும் நாம் தொடருவோம். கஞ்சன் பயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமால். யார்? நம் ஆச்சாரிய புருஷர்கள். கஞ்சன் அப்படின்னா கலியுகம்னு பார்த்தோம். அந்த கலியுகத்துக்கு நெருப்பு போல இருப்பார்கள். ஸ்ரீரங்கத்தில் ஒரு வரலாறு சொல்வா. இன்னைக்கு அம்மா மண்டபம்னு ஸ்ரீரங்கத்தில் இருக்கு இல்லையா, அது எப்படி வந்ததுன்னு ஒரு கதை உண்டு. சாட்சாத் சுவாமிகள்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். சில பேருக்கு இவர் பேரில் கொஞ்சம் பொறாமை. டெய்லி ஆச்சாரம்னு சொல்லிட்டு காவேரியில் போய் குளிச்சுட்டு வராரே, இவர்கிட்ட ஏதாவது வம்பு பண்ணணும் அப்படின்னு நினச்சார்கள். அந்த ஊரில் ஒரு பெரிய இடத்து பையன் செல்வந்தன், அவன்கிட்ட போய் சொன்னார்கள், சாட்சாத் சுவாமிகள் காவேரியிலேருந்து ஸ்நானம் பண்ணிட்டு வருவர், அவர் வரப்போது அவர் பேரில் நீ எச்சல் துப்பு அப்படின்னு சொன்னார்கள். அவர் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தார். இந்த பையன் எச்ச துப்பினான். மரத்து மேலேருந்து இதெல்லாம் மற்றவாள்லாம் பார்த்துட்டு இருந்தார். வேடிக்கை பார்க்குறான். இவர் நன்னா திட்ட போகிறார் இந்த பையனை அப்படின்னு. அதை பார்த்து நம்ம ரசிக்கலாம்னு நின்றுட்டு இருந்தா. சுவாமிகள் என்ன பண்ணார்? டென்ஷனே ஆகலை, திட்டவும் இல்லை, நேர திரும்பி போய் ஸ்நானம் பண்ணினார். மறுபடியும் துப்பினான் அவன். சிரிச்சுண்டே ஓகேப்பா தேங்க்ஸ் அப்படின்னார். திருப்பி போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரார். மறுபடியும் துப்பினா. காவேரியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி வரார் சாந்தமாக. இவர் டென்ஷனே ஆகலை, ஆனால் துப்பினவன் டென்ஷன் ஆயிட்டான். அங்கேருந்து வந்து கேட்குறான், ஏன் சாமி உமக்கு கோபமே வராதா அப்படின்னு கேட்டான். நான் ஏன்பா கோபப்படணும்? ஒன்னால தானேப்பா இந்த ஐப்பசி மாதம் தொடர்ந்து 3 தடவை காவேரியில் ஸ்நானம் பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடச்சிது அப்படின்னார். பரவாயில்லையே, நெகட்டிவாக பார்க்குறத விட பாசிட்டிவாக இப்படி யோஜனை பண்ணலாமே. உடனே சொல்கிறான், சாமி உங்களுக்கு கோபமே வரலைன்னா, எய்தவன் இருக்க அம்பு மேலே யாராவது கோபப்படுவாளா அப்படின்னு அவர் கேட்குறார். ஏன்னா உன்னை யாரோ ஏவி இருக்கா, எல்லாரையும் சேர்த்து எய்தவன் யாருன்னா அந்த ரங்கநாதன். அவன்தான் வில் ஏந்தி நின்றுருக்கான். எல்லாரையும் வழி நடத்துபவன் அவன். அவன் எய்யக்கூடிய அம்புதானே நம்மெல்லாம். உன் மேலே எதுக்குப்பா நான் கோபப்படணும், போயிட்டு வா அப்படின்னுட்டார். அவன் பார்த்தான், சாமி இன்னிலேருந்து நான் தான் உங்களுக்கு மெய்காப்பாளன், உங்ககிட்ட யாரும் நெருங்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டான். இவருடையே கூடவே இருந்து ரொம்ப வருஷம் இவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான் அவன். இவன் பெரிய இடத்து பையன்னு சொன்னோம் இல்லையா, கடைசி காலத்தில் சொன்னான், என்கிட்ட நிறைய பணம் காசெல்லாம் இருக்குது, இதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னா. எனக்கு எதுக்குப்பா இந்த பணம் காசெல்லாம், போய் தண்ணியில் போடு, காவேரி கரையில் காவேரியில் போடு அப்படின்னாரு இவர். காவேரி இல்லையா அப்படின்னு கேட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? காவேரியில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு அர்த்தம். எப்படி? இந்த அம்மா மண்டபத்துறை பாழடைஞ்சு இருக்கு இல்லையா, அதை நன்னா கட்டி கொடு அப்படின்னு சொன்னார் அவர். எல்லாரும் சௌகரியமாக ஸ்நானம் பண்ணுவாளே அப்படின்னார். அவன் தான் இந்த அம்மா மண்டபத்தை கட்டி கொடுத்தான். கலி புருஷனை போல இப்படி யார் வந்தாலும் ஆச்சாரியர்கள் நெருப்பு போல பொறுமையாக இருந்து கலிக்கே டஃப் ஃபைட்டு கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம ஆச்சாரிய புருஷர்கள். அவர்கள் நெருப்பென்ன நின்ன நெடுமால். நெடுமால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவானிடத்தில் வெறித்தனமான அன்பு வச்சுருப்பார்கள் நம்ம ஆச்சாரிய புருஷர்கள். அடுத்த பதம், உன்னை அறுத்தித்து வந்தோம். ஆச்சாரியரே உங்களைத்தான் நான் வேண்டி வந்திருக்கேன், எங்களுக்கு பெருமாளே வேண்டாம், எங்களுக்கு ஆச்சாரியனே போரும் அப்படின்னு சொல்கிறார்கள் சிஷ்யர்கள். திருவரங்கத்து அமுதனாரும் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார் பாருங்க, ராமானுஜர் நூற்றந்தாதி பாசுரம். கையில் கனியென்ன கண்ணனை காட்டித்தரிலும் உந்தன் மெய்யில் பிறங்கிய சீரின்றி வேண்டிலன் யான்.
ராமானுஜா என் செழும் கொண்டலையே அப்படின்னு அவர் பாடுறார். ராமானுஜா, கையில் நெல்லிக்கனி மாதிரி எங்களுக்கு பகவான் கிடைச்சாலும் அவர் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நீர்தான் வேண்டும் ராமானுஜா அப்படிங்கிறார் அமுதனார் இந்த பாசுரத்தில். அமுதனாரும் ராமானுஜருடைய சிஷ்யர் தான். ஆச்சாரியன்தான் வேணும்னு அர்த்தித்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறார்கள் சிஷ்யர்கள். பறை தருதியாகில் ஆச்சாரிய கைங்கரியங்கிற பறையை நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார்கள். அப்படி பண்ணினா திருத்தக்க செல்வமும் மகாலட்சுமிக்கு நிகரான புருஷகார செல்வம், அதாவது ஆச்சாரியனும் மகாலட்சுமிக்கு நிகராக புருஷகாரம் பண்ணுவர், அதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவர் பகவான் கிட்ட. நமக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார். சேவகமும் பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம், அதை பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து, வருத்தம் தீரும் மகிழ்வோம்னா என்ன அர்த்தம்? முக்தி அடைதல், மோட்சம் அடைதல். அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி அப்படின்னு சொல்லுவாள். சம்சாரம்ங்கிற பிறவிப்பணி நீங்கி பகவானை போய் அடைவது. இது ரெண்டையும் யாரால் கொடுக்க முடியும் அப்படின்னா ஆச்சாரியர்களால் தான் கொடுக்க முடியும். இதுக்கு ஒரு சின்ன கதை சொன்னால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். திருவரங்கத்தில் உள்ள ஒரு சலவை தொழிலாளி, அவனை கூட்டு கொண்டு போய் ரங்கநாதர் முன்னாடி நிறுத்துறார் நம்ம ராமானுஜர். நீ உனக்கு மோட்சம் கேட்டுக்கோடான்னு. ஆனால் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ரங்கநாதர்கிட்ட என்னுடைய மூதாதையர் ஒருத்தர் மதுராவில் இருந்த வண்ணான், அவருக்கு மோட்சம் கிடைக்கல, அதனால் அவருக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டான். பகவானும் சரின்னு விட்டார். அவன் வெளியில் வந்தான். ராமானுஜர் கேட்குறது, ஏண்டா இப்படி அவன் உனக்கு கேட்டுக்காம அவனுக்கு போய் யாரோ மூதாதையருக்கு போய் கேட்டுண்டியடா மோட்சம் வேணும்னு அப்படின்னார். அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு எதுக்கு நான் பகவான்கிட்ட போய் கேட்கணும், எனக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு விட்டான். அதை அதிகாரம் உண்டேல் அரங்கர் இறங்காரோ, அதிகாரம் இல்லாதார்க்கு எத்திராஜா நீ இறங்குவாய்ங்கிறார் மணவாள மாமுனிகள் கூட. ராமானுஜர் திருவடியை நம்ம பற்றினோம்னா வருத்தமும் தீரும் மகிழலாம்னு ஆச்சாரிய வைபவத்தை சொல்கிறது இந்த பாசுரம். இன்றோடு இந்த பாசுரம் முடிந்தது. ஏதாவது அடியேன் தவறாக சொல்லியிருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கின்றேன். அடுத்த பாசுரத்தை அடுத்த மாதம் நாம் அனுபவிக்கலாம். பாசுர அனுசந்தானத்துடன் ஆண்டாளுக்கு மங்களம் பாடி அமைவோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் பயிற்று நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அர்த்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய்.